நண்பர்களே, நம்ம வச்சுருக்க மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா கெனானில் ஐஆர் அட்வான்ஸ் 6575 மிஷின்லாம் நல்லா தான் ரன் ஆகுது. ஆனால் அடிக்கடி வந்து ஹார்ட் டிஸ்க் எரர் காட்டுது. அதனால் வந்து இதில் இருக்க ஹார்ட் டிஸ்க்கை எடுத்துகிட்டு நம்ம வேறு ஹார்ட் டிஸ்க்கை போட்டு நம்ம சாஃப்ட்வேர் வந்து அப்டேட் பண்ணுவோம். இப்போ வந்து மிஷினை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சைடு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்க்ரூவை வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும். இப்போ இந்த இதை கிளிப்பை ஓப்பன் பண்ணிங்கன்னா உள்ளே வந்து ஹார்ட் டிஸ்க் இருக்கும். இந்த ஹார்ட் டிஸ்க் வந்து இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்த நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணிங்கன்னா பண்ணிவிட்டு இப்படி எடுத்தீங்கன்னா வந்துடும். இதுதான் ஹார்ட் டிஸ்க்கு. இப்போ இந்த ஹார்ட் டிஸ்க்கை ரிமூவ் பண்ணிவிட்டு தான் நம்ம வந்து வேறு ஹார்ட் டிஸ்க்கு போட போகிறோம். என்கிட்ட ஆல்ரெடி இருக்கிறது வந்து பழைய ஹார்ட் டிஸ்க்கு தான், ஆனால் நல்ல ஒர்க்கிங்கில் இருக்குது. பார்த்தீங்கன்னா நம்ம மிஷின்லேருந்து ரிமூவ் பண்ண ஹார்ட் டிஸ்க்கு இது நம்ம வந்து ஆல்ரெடி வச்சுருந்தோம் ஒரு பழைய ஹார்ட் டிஸ்க்கு, அதை தான் நம்ம போட போகிறோம். 4 ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க. அந்த 4 ஸ்க்ரூவுமே ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த ஹார்ட் டிஸ்க்கை வந்து இதில் வச்சு ஃபிட் பண்ணிடுவோம். இந்த இதை ஓப்பன் பண்ணோன்னா இந்த மாதிரி வந்துடுது. நம்ம இந்த ஹார்ட் டிஸ்க்கை வந்து இதில் வச்சு ஃபிட் பண்ணிக்கிடுவோம். இப்போ இந்த ஹார்ட் டிஸ்க்கை வந்து மிஷினில் வந்து மாட்டிடுவோம். அந்த ஏற்கனவே இந்த ஆல்ரெடி இந்த ஹார்ட் டிஸ்க்கை வந்து எடுத்தாச்சு. சாரி, இந்த மாதிரி வரும், இந்த டைப்பில் வரும். இந்த சில்வர் வந்து இங்கிட்டு வரும். ஃபிட் பண்ணியாச்சு. இப்போ இந்த பென்ட்ரைவ் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன் எப்படி பென்ட்ரைவ் பூட் பண்ணுறதுங்கிறது. அது வந்து நான் இந்த இடத்துல வந்து இந்த போர்ட்டில் வந்து நான் மாட்டிக்கிறேன். இப்போ வந்து நம்ம வந்து மிஷினை ஆன் பண்ணலாம். ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி 28 வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். 28 ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு இந்த சுவிட்ச் இருக்குல்ல, இதை வந்து ஆன் பண்ணணும். எல்லாம் கனெக்ட் ஆகிடுச்சு. ஏதாவது ஒரு கீயை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் 5 ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். அடுத்து 1 ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக வந்து நான் 0 ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். ஃபார்மேட் ஆகுது. இந்த பழைய ஹார்ட் டிஸ்க் வந்து ஃபார்மேட் ஆகணும், அது வரையும் வெயிட் பண்ணுவோம். இந்த ஹார்ட் டிஸ்க் வந்து ஃபார்மேட் ஆகிறதுக்கு வந்து ரொம்ப நேரம் எடுத்துக்கிறோம். இப்போ இந்த ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஷோ ஆகும். நம்ம வந்து கிளியர் ஃபார்மேட் கொடுத்துட்டோம். இப்போ வந்து +1 கிளிக் பண்ணுவோம். மறுபடியும் 1 கிளிக் பண்ணுவோம். +1 கிளிக் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சாஃப்ட்வேர் வந்து லோட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கு வந்து நம்ம வந்து 0 கிளிக் பண்ணணும். 0 கிளிக் பண்ணால் லோட் ஆயிரும். சாஃப்ட்வேர் அப்டேட் ஆகுது. கொஞ்சம் நேரத்துக்கு மிஷினை எதுவும் ஆஃப் பண்ணிடாதீங்க. அந்த மாதிரி பண்ணிங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் வந்து சாஃப்ட்வேர் ஃபுல்லாக அப்டேட் ஆயிரும். கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்ப்போம். பார்த்தீங்களா, 10% இந்த மாதிரி லோட் ஆகிட்டு இருக்குது. ஃப்ரேம்வேர் வந்து அப்டேட் ஆகிட்டு இருக்குது. பார்ப்போம்.
ரெடி டு சேஃப்டி ரிமூவ் யுவர் மீடியா. ஓகே, அப்டேட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நம்ம வந்து பென்ட்ரைவை வந்து ரிமூவ் பண்ணிடுவோம் சேஃப்டியாக. ரிமூவ் பண்ணியாச்சு. கெனான் மாடலுக்குள்ள எல்லா சாஃப்ட்வேருமே வந்து நம்மகிட்ட வந்து அவைலபிளாக இருக்குது. வேணுங்கிறவங்க வந்து எங்களை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். லோட் ஆகிட்டு இருக்கு, ஆகட்டும்.